ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டெய்லி விலாக் பை ஃபாத்திமா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களோட வெக்கேஷன் விலாக் தான் பார்த்துக்கிட்டு வரீங்க. ஸோ லாஸ்ட் விலாகில் நான் வந்துட்டு எங்களோட சிஸ்டர்ன்லா வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதோட முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் சீக்கிரம் நான் வந்து விலாக் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் சம் ப்ராப்ளம் என்னால் வந்து விலாக் அப்லோட் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் இங்கே வந்திருக்கிறதுனால ரொம்பவே பிஸியாக போயிட்டுருக்கு. ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிறது எல்லாமே சொல்கிறேன். அண்ட் வந்துட்டு எங்கள் ஊரில் வந்து காலை பொழுது நல்லாவே பனி மூட்டமாக இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஃப்ளாட்ஸ் எல்லாமே தாமரை குளமாக மாறி கிடக்கு அப்படிங்கிறத வந்து லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருப்பேன். அப்புறம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மணி பிளான்ட் வந்து எவ்வளோ பெருசாக இலவிட்டுருக்கு பாருங்கள். இதில் நிறைய வந்து அப்பா கட் பண்ணி போட்டாங்க. இருந்தாலும் நான் வளருவேன் அப்படின்ட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் எல்லோரையும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி வச்சுட்டு வரணும். ஸோ இந்த தை மாதத்தோட பனியை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த காலை பொழுது செம்மையாக இருந்துச்சு. அப்படியே வந்து இங்கே நின்று ஒரு காஃபியும் குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் வந்து கீழே போயிட்டோம். வெக்கேஷன் வந்திருந்த டைமில் வந்து அங்கங்கே வெளில போகும்போது நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம ஃபேமிலி எல்லாரையுமே வந்து மீட் பண்ணுற வாய்ப்பெல்லாம் கிடச்சிச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணதெல்லாம். Many hours later. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி என் நாத்தனார் வீட்டுக்கு போயாச்சு. அங்கேருந்து தான் விலாக் வந்து நான் கண்டினியூ பண்ண போகிறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்னோடய ஃபேமிலியை பார்க்கணும், ஸோ என் ஃபேமிலி சைட்லேருந்து நான் விலாக் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ இன்றைக்கி இங்கே வந்துட்டு என் நாத்தனார் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டு சைட்லேருந்து நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு விலாக் வரும். ஸோ அங்கே நாங்கள் போன விலாக் தான். நாங்கள் அங்கே போயிட்டு நல்லாவே தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு நிறைய உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடியாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா பூரி கிழங்கு அண்ட் வடை, ஸோ அந்த மாதிரி சிக்கன் அதெல்லாமே ரெடியாக இருந்துச்சு. கூடவே பசியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து சாப்பிட வந்தாச்சு. நாங்கள் வந்து நைட்டு ஒரு 3 o'clock தான் இங்கே வந்து ரீச் ஆனோம். அதுக்கப்புறம் நிறையா பேசிகிட்டு இருந்துட்டு விடியங்காலமுறை தான் படுத்தோம். நல்லா தூங்கி எழுந்திரிச்சு சூப்பராக வந்து சாப்பாடு ரெடியாக இருந்துச்சு. மச்சி வந்து டீச்சர், அபியோட அக்கா இருக்காங்க இல்லையா, என்னோட நாத்தனார், அவங்க வந்து டீச்சராக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஹெல்ப்பிங்க்கு 2 அக்காவும் வருவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு சூப்பராக வந்து பூரியெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. எங்கள் மச்சி கைட் பண்ண அவங்க அழகாக வந்து சமைச்சிருந்தாங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் பாஸ்தாவும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை சொல்ல மறந்துட்டேன். அவங்க ஸ்டைலில் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. A few moments later. என்னோடய லைஃப்பில் நான் வந்து ஸ்கூட்டி அப்படிங்கிறத வந்து கையில் பிடிச்சி நான் ஓட்ட கற்றுக்கிட்ட ஒரு இடம் அப்படின்னாக்கா அது வந்து இந்த இடம்தான். சைக்கிள் மட்டுமே ஓட்ட தெரிஞ்ச என்ன பைக்கும் உன்னால் ஓட்ட முடியும் அப்படின்னு கற்றுக் கொடுத்த இடம் வந்து இதுதான். திட்டு வாங்கினதும் இங்கே தான், அதை நான் சொல்கிறேன். சீரம் இது ஆமாம், அது அந்த வீட்டு சோத்துல. இங்கே தான் என்னோடய நாத்தனாரோட வண்டி எடுத்து கொடுத்து ஸோ கற்றுக்கோ அப்படின்ட்டு அவங்க பின்னாடியே உட்காந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கல்யாணம் பண்ண புதுசு நாங்கள் விருந்துக்கு வந்திருந்தோம். இங்கே விருந்துக்கு வந்துட்டு அப்படி தங்கிட்டு போகிற மாதிரி தான் வந்திருந்தோம். அந்த டைமில் தான் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ எங்கே வந்திருக்கீங்க? எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன். அப்படியே குஷியாக இருக்கீங்க. எங்கள் அக்கா வீட்டுக்கு. ஆனால் இந்த ஏரியா ஒரு ரிலாக்ஸ் தான். ஆமாம், நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் அந்த ஏரியா. அமைதியான ஏரியா.
நான் ஃபஸ்ட்டு பைக் ஓட்ட கற்றுக்கிட்டேன். பைக் ஓட்டி அந்த வீட்டுக்கு அங்கே ஒரு செவரில் மோதலாம் அந்த ஆர்ச்சில் கை ஒரு பக்கம் தேயுது, ஆக்சிலேட்டர் ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். பையன் ஓட்டிட்டு இருக்கான் ஆர்கார்ல ஃபர்ஸ்ட் டைம் எங்க விழுந்து. இல்லை அவன் ஊர்லேயே கற்றுக்கிட்டான், ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் வண்டியை தொட்டதே இங்கே தானே. ஆமா இங்க எப்படி ஓட்டுறான்னு தெரியல, பயப்படுறான் இன்னும் ஓட்ட. சகில் இந்த ஊர் எப்படி இருக்கு? பொங்கல் அன்னைக்கு வந்திருக்கோம். நான் ஸ்கூட்டி ஓட்ட கற்றுக்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு மறக்கவே மறக்காது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நல்லா தான் வந்து பின்னாடி உட்காந்து பிடிச்சிக்கிட்டே வந்து ஓட்ட கற்றுக் கொடுத்தாங்க. பட் நான் வந்துட்டு நல்லா ஆக்சிலேட்டர் கொடுத்து என்ன பண்ணிட்டேன், ஒரு செவுத்தில் போயிட்டு கொண்டு போய் முட்டிட்டு இவங்க வந்துட்டு விட்ரி சொல்கிறாங்க. பட் எனக்கு வந்து பயம் நல்லா ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். என் கை வேறு ஒரு பக்கம் சுண்டு விரல் வந்து செவரில் வந்து தேஞ்சிட்டே இருக்குது. அண்ட் வந்துட்டு நான் ஆக்சிலேட்டரை விடுறதுக்கே எனக்கு பயம் தெரியல. நான் நல்லா ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இவங்க வந்து சத்தமாக வந்து என்னை திட்டிட்டு கை விட்ரி அப்படின்னு சொல்லவும் தான் அதுக்கப்புறம் வந்து விட்டேன். ஆனால் என் மனசில் ஆழமாக பதிஞ்சது என்னை வந்து இங்கே வந்து நான் ஸ்கூட்டி ஓட்ட கற்றுக்கிட்டதுனால தானே கல்யாணம் ஆகி இத்தனை நாளையில் என்னை ஒன்று சொல்லாத நீங்கள் என்னை திட்டிட்டீங்க. இனி என் லைஃப்பில் வந்து நான் ஸ்கூட்டி வந்து ஓட்டவே மாட்டேன், என்னை திட்டிட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஓட்டவே மாட்டேன், இதுக்கப்புறம் தொடவே மாட்டேன் அப்படின்னு. இருந்தாலும் மறுநாளே வந்து அந்த பெயின் அந்த கை அடிபட்டிருந்தாலும் அதோடய நீ ஓட்டினா தான் உனக்கு வந்து அது ஓட்ட வரும், நீ ஓட்டு, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் ஒரு 4-5 டேஸ் இங்கே தங்கியிருந்தோம். அப்போ வந்துட்டு திரும்ப அந்த வண்டி எடுத்து என்னை தனியாக நான் மட்டுமே ஓட்டுற அளவுக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க அந்த கல்யாணம் பண்ண புதுசில். அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறை வரும்போதும் நான் இங்கே தான் வந்து ஸ்கூட்டி என் நாத்தனாரோட ஸ்கூட்டி எடுத்து ஓட்டி ட்ரைனிங் எடுப்பேன். அதுக்கப்புறம் சவுதியிலேருந்து வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஸ்கூட்டி நானே வந்து ஓட்டி பழகிக்கிட்டேன். ஆனால் வந்து ஸ்கூட்டி ஓட்ட கற்றுக்கிட்டது என் ஹாபி தான். ஸ்கூட்டி ஓட்ட கற்றுக்கிட்டதுனால தான் நான் மொதல் திட்டும் வாங்கினேன் எங்கள் கல்யாண லைஃப்லேயே. அதுதான் மறக்க முடியாதது. அண்ட் வந்து அப்படியே நாங்கள் லஞ்சும் சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்ச் வந்து ஹாபி தான் கேட்டிருந்தா மாதிரியே செஞ்சுருந்தாங்க. சாம்பார் கேட்டிருந்தாங்க. அவங்க அக்கா வீட்டுக்கு வந்துட்டாலே அவங்களோட மெனு தான் அப்பளம் அண்ட் வந்துட்டு சிக்கன் அண்ட் கீரை அந்த மாதிரி தம்பிக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அது எல்லாமே செஞ்சு வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நடந்து அப்படியே மாடிக்கெலாம் வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இங்கே வீடியோஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, நான் ஒரு பக்கம் என்னோடய அந்த மெமரிஸ் எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி ஏதாவது ஒரு மெமரிஸ் இருக்கும் இல்லையா? கல்யாணம் ஆன புதுசில் என்ன நீங்கள் முதல்ல திட்டின இடம் இது, இந்த விஷயத்த நீங்கள் சொல்லி கொடுத்து எனக்கு மனசில் பதிஞ்ச இடம் இது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச உங்களோட ரிலேட்டிவ் பிளேஸாக இருக்கலாம், இல்லை உங்களோட நேட்டிவ் பிளேஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இடம் எது அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஊரில், இந்த வீடு, இந்த ஏரியா. A few moments later. எங்கே கிளம்பியிருக்கீங்க? இங்க பஞ்சவர்ண மலைன்னு சொல்லிட்டு ஒரு மலை இருக்கு. ஓகேவா, என்ன ஃபேவரட் மலை ஆற்காடுக்கு வந்தா அதை போய் நான் பார்த்துட்டு வந்தேன்னா ஒரு ஜாலியா இருக்கும். அந்த மலையில ஏறி போயிட்டு வர மாதிரி இருக்கும். பசங்களை கூட்டிகிட்டு ட்ரெக்கிங் ஆமா, இப்போ நான் பசங்களை கூட்டி ட்ரெக்கிங் போறேன். நீ எங்க வர? நீங்கள் போகிறத நான் பார்க்க போகிறேன். அதை சாக்கா வச்சுக்கிட்டு நீ வெளில வந்துட்ட. எங்க கிளம்பிட்டீங்க? பஞ்சவர்ண மலைக்கு. பஞ்சவர்ண மலை, அங்க என்ன பஞ்சவர்ணங்கள் ஏதாவது இருக்குமா? பஞ்சவர்ணமே பஞ்சவர்ணத்தை பார்க்க போகுது. ஆமா, அதுதானே நீங்கள் சொல்லுங்க. என்ன பண்றது, நாங்களும் சேர்ந்து பண்றது. சூப்பரா இருக்கு. ஓகே, எனக்கு இருக்குல்ல, இது வந்து கார்ல வைக்க போறோம். மச்சி கொடுத்தாங்க. ஓகே, இந்த மச்சி வரல. வராங்க. வாங்க. இவங்க தான் வந்து எங்கள் அண்ணன். ஸோ இவங்க வந்து என் நாத்தனாரோட ஹஸ்பண்ட். இவங்க வந்து லெக்சராக இருக்காங்க. அண்ட் வந்து நாத்தனார் வந்து இங்கே நம்ம போகும்போது நான் வந்து அவங்கள காமிக்கிறேன். ஸோ அங்கே கிளியராக வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நாங்கள் எல்லாருமே கிளம்பி அங்கே அந்த ஒரு மலையா சம்திங் எனக்கு தெரியல, நேம் சரியாக தெரியல. அண்ட் வந்துட்டு அந்த மலைக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். அங்கே வந்து ஒரு குட்டி பள்ளி இருக்குது. சும்மா அது வந்து ஒரு ட்ரக்கிங் மாதிரி அப்படி வந்து பசங்களை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அண்ட் வந்து அங்கே வந்து மேலேருந்து பார்க்க அந்த வியூஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஆல்ரெடி நாங்கள் வந்து நிறைய டைம் போயிருக்கோம். எப்போல்லாம் இங்கே வருமோ அப்போல்லாம் ஒரு முறை அங்கே அந்த ஏறுறதுக்காகவே போவோம். ஜாலியாக ஏரியாடி உட்காந்து இருந்துட்டு ஸோ அந்த மாதிரி கிளம்பி வருவோம். இன்றைக்கும் அப்படி தான் வந்துட்டு போயிருக்கோம். இப்போது நாங்கள் எப்போவும் போகும்போது பைக்கில் போவோம்.
இந்த டைம் வந்து கிட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரதுனால பைக்கு செட் ஆகாது. அண்ட் வந்து நாங்கள் அப்படியே ஃபேமிலியோடு போயிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து காரில் போயிட்டுருக்கோம். எங்கள் அண்ணன் தான் வந்து கார் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க அந்த மலைக்கிட்ட வந்தாச்சு. என் ஹபிக்கு வந்து பர்சனலாகவே வந்து இந்த நேச்சுரல் அண்ட் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இயற்கையை ரொம்பவே ரசித்து அது கூடயே வந்து ஜேர்னி பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க. பட் இருக்கிறது பார்த்திங்கன்னா கல்ஃபில் இருக்கிறதுனால நாங்கள் இந்த மாதிரி வர டைமு தான் இதுக்கெல்லாமே யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம வந்துட்டு இந்த மலை மேலே போகலாம் வாங்க. வியூஸ் நல்லா இருக்கும். மேலேருந்து பார்க்கக்குள்ள இந்த ஹோல் ஏரியாவை பார்க்கலாம், அழகாக இருக்கும். அண்ணன் வந்து முன்னாடி போகிறாங்க. அண்ட் ஷகீம் குட்டி வந்து என் நாத்தனாரை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க தான் வந்து என்னோடய நாத்தனார். ஒரு லைஃப் ஸ்டைல் விளாகராக இருந்துகிட்டு இருக்கும்போது நமக்கு எல்லாத்தையும் விளாகில் காமிக்கணும், எல்லாரையும் காமிக்கணுங்கிற ஆசை தான் இருக்கும். ஆனால் வந்து அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிறதுனாலே நம்ம வந்து காட்ட மாட்டோம். இந்த டைம் வந்து நான் ஓப்பனாகவே மச்சி நீங்கள் என் விளாகில் வரணும், கண்டிப்பாக அவங்க எல்லாரையும் பார்க்குறதுக்கு வந்து ஆசைப்பட்றாங்க என்னோடய ஃபேமிலி சப்ஸ்கிரைபர்ஸ், அதனால் கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்ட மச்சியும் ஓகே சொல்லிட்டாங்க. அதனால தான் வந்து என்னோடய ஃபேமிலியை உங்களோட வந்து என்னால் காட்ட முடிஞ்சிச்சு. ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது எனக்கு. அண்ட் வந்து என் நாத்தனாரை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா வெரி ஸ்வீட் அண்ட் போல்டு பர்சன். என் ஹபிக்கு அவங்களுக்குமே நிறைய விஷயங்கள் வந்து மேட்ச் ஆகும். அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்துட்டு இன்னொன்று சொல்லணுன்னா, நான் சம்டைம் வந்துட்டு டவுனாக ஃபீல் பண்ணும்போது அந்த டைமில் நான் மச்சியை தான் வந்து யோசித்து பார்ப்பேன். மச்சி வந்து டீச்சராக இருக்கிறதுனால காலையிலேயே எந்திரிக்கணும், எல்லா குக்கிங் அண்ட் க்ளீனிங் எல்லாமே பண்ணணும். கிட்ஸ் வந்து எந்த மாதிரி அவங்களுக்கும் 2 கிட்ஸ் இருந்தாங்க, அவங்கள கிளப்பணும், ஹஸ்பண்டை கிளப்பணும். ஸோ இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் முடித்து அவங்க வந்து டீச்சர் ஒர்க்குக்கும் போகணும். தென் வீட்டுக்கு வந்து ரொட்டீன் லைஃப்பையும் பார்க்கணும். ஸோ நம்மளை விட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி அவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். நம்ம வந்து வீட்டில் ரொட்டீன் பண்ணிகிட்டே வந்துட்டு அவ்வளோ டயர்டாகிடுவோம். பட் ஒர்க்கிங்கில் இருக்கிறவங்க வெளியில் போயிட்டு எல்லாரையும் ஃபேஸ் பண்ணணும். ஸோ எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால அந்த மாதிரி ஒரு போல்டாக இருக்கிறவங்களே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த ஒரு போல்டுனஸ்லாம் வந்துட்டு நான் எங்கள் மச்சியை பார்த்து நிறைய விஷயங்கள் லெசன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னுமே பண்ணுறேன். யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சது இருக்குது அப்படின்னாக்கா அதை வந்து ஓப்பனாக சொல்கிறதுல தப்பே கிடையாது. அதனால் எங்கள் மச்சி எப்போ பார்க்கும்போதும் எனக்கு வந்து ப்ரௌடாக தான் இருக்கும். எல்லா ஒர்க்கிங் உமனையும் பார்க்கும்போதும் சேம் இதே ஃபீல் தான். ஏன்னா வந்துட்டு அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருக்காங்க, அதே சமயம் ஒர்க்கிங் உமனாகவும் இருக்காங்க இல்லையா. ஸோ இதோட வந்துட்டு நம்ம மேலே ஏறி பாதி தூரம் வந்தாச்சு. இன்னும் மேலே நடந்து போகணும். ஜாலியாக தான் இருந்துச்சு. அப்படியே பேசிக்கிட்டே நடந்து வந்து அங்கே கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்டிங் அப்படியே நடக்கிறது அப்படிங்கிற மாதிரியே வந்துக்கிட்டே இருந்தோம். நாங்கள் என்ன ஊருக்கு வந்திருக்கோம் அப்படின்ட்டு சொல்லவே இல்லை பார்த்தீங்களா. நான் வந்து வேலூர் வந்திருக்கேன். வேலூரில் இது வந்து ஆற்காடு சைடு. இது இங்கே வந்து இந்த மாதிரி மலைகள் அதெல்லாம் இருக்கும். வெயில் இருந்தாலும் இந்த ஊரில் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அதே மாதிரி குளிரும் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அந்தந்த சீசனுக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஊர் வந்துட்டு எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ண அந்த புதுசில் வந்து ஆற்காடு சொல்லுவாங்க இல்லையா. அப்போது வந்து நான் வந்து ஒரு ஏற்காடு ரேஞ்சில் ஓகே நம்ம ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு தான் போக போகிறோம், நம்ம நாத்தனார் வீடு இருக்குங்கும்போது நம்ம அங்கே அப்பப்போ போவோம், ஜாலியாக இருக்கும் அப்படின்லாம் நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஏற்காடு வேறு ஆற்காடு வேறு, இது வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் இங்கே பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. கல்யாணம் பண்ண புதுசுலேயும் சரி எப்போ வந்தாலும் சரி என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அப்பப்போ வந்து இங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து எல்லா பிளேஸையுமே காமிச்சிருக்காங்க. அண்ட் வந்துட்டு வேலூர் போயிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். எப்போவுமே எங்கள் மச்சி வேலூர் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த டைம் வந்து எங்களுக்கு 2 days தான் இருந்ததுனால நிறைய பேசிட்டு நிறையா வீட்டில் இருக்கிற டைமிங்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னும் 1 day எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க. பட் வந்து டைம் இல்லை. நாங்களும் ரொம்ப ஷார்ட் பீரியட் வந்து வெக்கேஷன் வந்திருக்கிறதுனால ஊருக்கு போயிட்டு நிறைய வேலைகள் இருக்குது அப்படிங்கிறனால கிளம்பிட்டோம். அடுத்த வாட்டி வரும்போது லாங்கான வெக்கேஷன் வருவோம். ஸோ இங்கேயும் தங்குற மாதிரி. அப்போ உங்களுக்கு இன்னுமே நிறைய இடங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ இந்த பக்கம் ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, முதல்ல இப்படி தான் ஏறி போகிற மாதிரி இருந்துச்சு. இந்த ஹேண்டில்ஸ் எல்லாமே இந்த சைடெலாம் இருக்காது, நம்ம அப்படியே நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ தான் அதெல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏறுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது.
இது வந்து இங்கே வந்தவங்க கொடுத்தது. சரி, நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். இதுதானே நீ சாப்பிட்ட மிச்சம் மீதி தானே எனக்கு கொடுப்ப. நான் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு கொடுப்பேன். ஒரு ரோஸ் உங்களுக்கு ரோஸ் கொடுக்கும். ஏன்டா ஏங்க ஏங்க ஓரம் ஓரம் பார்த்து பட்டுக்குட்டி. குட்டீஸ் அண்ட் ஹாபி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மலையில் ஏறி உட்காந்துருக்காங்க. நாங்கள் போன நேரம் மச்சியோட ஸ்கூலில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஃபேமிலியோட போல் வந்திருந்தாங்க. ஸோ யதார்த்தமாக பார்த்தோம், அவங்களையும் உங்களுக்கு காமிக்கிறேன். எத்தனாவது ஸ்டாண்டர்ட்? இந்த மிஸ் உனக்கு ரொம்ப பிடிக்குமா? கிளாஸ் ஸ்டூடெண்ட். ஜூஸ் எல்லாம் மிஸ்ஸை மட்டும் ஸ்பெஷலாக கவனிச்சாச்சு. அடிப்பாங்களா? அடிக்க மாட்டாங்க. நல்ல மிஸ்ஸு. நல்லா படிப்பாங்க. ஏறி போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் 1 by 1 இறங்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு மேலெலாம் நம்மளால் ஏற முடியாது, ஏன்னா ஸ்டெப்ஸ்லாம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு போயிருந்த மைசூர் பாக்கு உட்காந்து அங்கேயே சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. நமக்கு எப்போதும் இந்த மாதிரி டைம் கிடைக்கல, செட் ஆகலை அப்படின்னாலும் வருஷத்தில் ஒரு முறையாவது மேக்ஸிமம் எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி வெளியில் போயிட்டு அது ஒரு ஞாபகங்களா அப்படியே நமக்குள்ளே ஒரு என்றைக்கு இங்கே போனாலும் நம்ம அன்றைக்கி போனோம்ல அந்த வருஷத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த மாதிரி அக்கா தம்பி அந்த மாதிரி சேர்ந்து போகிறது எல்லாமே ஒரு ஹாப்பினஸ் தான். நம்ம பிள்ளைங்களுக்கும் நிறையா விஷயத்தை நம்ம வந்து காட்டி கொடுக்கலாம். எப்படி இருக்கணும், ஒரு ஃபேமிலியாக எப்படி இருப்போம், அந்த கேரிங் அண்ட் வந்து அந்த ஒரு பாண்டிங் அதெல்லாமே நம்ம கூட்டிகிட்டு போகும்போது தான் வரும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். எப்போதும் போக முடியல, ஏன்னா நம்மளும் ஃபாரின் அப்படி வேறு வேறு கண்ட்ரியில் இருக்கிறதுனால இந்த வெக்கேஷன் இந்த மாதிரி ஒரு டைம்லையாவது ஒரு கெட் டுகெதர் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோட ஒரு சின்ன ட்ரிப்பு இப்படி போயிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நானும் என் ஹப்பியுமே சேம் திங்கிங் இதே மாதிரி தான். ஸோ உங்களோட திங்கிங் எப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே அந்த மலையில் நின்று ஒரு 4-5 ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் குட்டீஸ் எல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் இங்கே கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா ஸோ இந்த ஃபோட்டோஸே அப்படியே ரீக்ரியேஷன் பண்ணலாம் இல்லையா? ஸோ அப்போ எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, சின்னதாக அழகான ஒரு பள்ளி இருந்துச்சு அப்படின்ட்டு, அந்த பள்ளி தான் இது மலை மேலே இருக்கு. ஸோ அந்த வக்கத்துக்கான தொழுவை நேரமும் வந்து தொழுவையும் வச்சாங்க, தொழுதுட்டும் வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து கிளம்பிட்டோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லட்டு கொடுத்தேன், சாப்பிட்டீங்க. இப்போ இது கேட்குறீங்க, இப்போ ஸ்வீட் பிடிக்குமா பிடிக்காது உங்களுக்கு? நீ கொடுத்தா பிடிக்கும். அப்புறம் வந்து சீக்கிரம் விலாக் அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. எனக்குமே ஆசை தான், நிறைய விலாக் அப்லோட் பண்ணுறதுக்கு இருக்குது. பட் ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை அப்படின்ட்டு சொல்லலாம். எனக்கு வந்து நான் ஆல்ரெடி இருந்தப்போ ஜியோ ஃபைபர் நெட் வந்து எடுத்து வச்சுருந்தேன். பட் வந்து நான் இல்லாத அந்த சூழ்நிலையில் யாரும் அதை கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு இப்போ நான் கேட்டு பார்க்குறேன், எனக்கு வந்து கிடைக்கவே இல்லை. என்னால் வந்து மொபைல் நெட்டில் தான் வந்து நான் இந்த விலாகெல்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. எப்படி அப்லோட் பண்ணுறதுனே தெரியல. இன்னொன்று நம்ம இங்கே இருக்க போகிறோம் அப்படின்னாலும் போராடி ஏதாவது நெட்டு எடுத்துடலாம். பட் இப்போ நம்ம கிளம்பவும் போகிறோம் இல்லையா, அதனால வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அதனால தான் விலாக் வந்து அப்லோட் ஆக டிலே ஆகுது. என்னோடய பிரச்சனை வந்து இதுதான். ஸோ இது எல்லாத்தையுமே சமாளித்து நான் வந்து ஒரு விலாக் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வேறு என்ன வழின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஃபைபர் நெட்னால் ஸ்பீடாக இருக்கும்.
இந்த பிரச்சனை நான் இந்தியா வந்ததுலேருந்தே எனக்கு வந்து பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. நான் எப்படிடா சமாளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. எனக்கு வந்து எப்போ வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துக்கு திரும்பியும் உங்களுக்கு ஜியோ கொடுக்க முடியாது சொன்னாங்களோ, அப்போலேருந்தே எனக்கு வந்து அப்படியே பெரிய ஷாக்கிங் தான். பட் ஆனால் கொண்டு வரலாம். கொஞ்சம் இன்னும் ஒரு 3 மந்த் ஆகும் இங்கே கொண்டு வரதுக்கு அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு இந்த மந்த் வேணுமே நெட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, மொபைல் நெட் போட்டு கொடுத்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டு கொடுத்தாங்க. பட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது என்னால். அதனால தான் வந்துட்டு அப்லோட் பண்ண முடியல. அதுதான் என்னோட பிரச்சனை. அதனால தான் வந்து உங்களுக்கு டிலேவாக வருது வீடியோ. ஒரு வீடியோ நான் அப்லோட் போட்டேன்னா அது ஒரு 4-5 நாளைக்கு மேலே எடுக்குது அப்லோட் ஆகிறதுக்கு. ஸோ சீக்கிரம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்னும் நல்ல விளாக்ஸ்லாம் கொடுக்கறதுக்கும் ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம மலையிலேருந்து இறங்கினதுக்கப்புறம் காஃபி டீ எதுவும் குடிக்கல. அதனால் இங்கே ரெஸ்டாரண்ட் வந்துட்டு அப்படியே சிக்கன் சூப்புன்னு வந்துட்டு சிக்கன் 65 அந்த மாதிரி சூடாக அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா ஆற்காடு அப்படின்னாலே வந்துட்டு சிக்கன் பக்கோடா வந்து ரொம்ப ஃபேமஸ். அபிக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அக்கா ஊருக்கு வந்துட்டாங்க அப்படின்னாலே வந்து சிக்கன் பக்கோடா தான். அது இல்லாமல் இருந்தால் எப்படி அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி அதையும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நைட் ஆகிடுச்சு. The next day. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு எந்த விலாகுமே எடுக்கலை. ஸோ மார்னிங் அப்படியே வந்துட்டு சும்மா பைக் ஓட்டிகிட்டு இருக்கிறது, அப்படி பேசிகிட்டு இருக்கிறது அப்படியே இருந்தாச்சு. எந்த வேலையும் எங்களுக்கு கிடையாது. ஏன்னா வந்து மச்சிக்கு ஹெல்ப்பிங்காக 2 அக்காக்கள் வராங்க இல்லையா, அவங்களே வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாமே செஞ்சுருவாங்க. மச்சி கைட் பண்ண அவங்க எல்லாமே செஞ்சுருவாங்க. இன்றைக்குமே லஞ்சுக்கு ஜீரக சம்பா மட்டன் வேலூர் ஸ்டைல் பிரியாணி வந்து போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. Many hours later. வெக்கேஷன்னாலே ஒரு ஜாலி தான். அதுவுமே நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஊரில் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக ஒரு இடத்துல பிடிச்சவங்களோடு ஸ்டே பண்ணிட்டு போகிறது ரொம்பவே ஒரு ஹாப்பியாக இருக்கும் இல்லையா. அக்காவும் தம்பியும் ரொம்ப நாள் கழித்து பார்த்துருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு வெக்கேஷன் என்ஜாய் பண்ணியாச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னுமே ஒரு 2 நாள் இருக்கணும் போலயே இருந்துச்சு. மச்சிக்கும் அதான் ஆசை. பட் வந்து டைம் எங்களுக்கும் இல்லாததுனால நாங்களும் கிளம்பியாச்சு. இன்ஷால்லா அடுத்த வாட்டி கொஞ்சம் லாங்காக வரும் அப்படின்ட்டு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக வந்து கிளம்பியாச்சு. இந்த அன்பு இப்போ போல் எப்பவும் தொடர அல்லாஹ்கிட்ட நான் துவா செய்கிறேன். நீங்களும் எங்களுக்காக எங்கள் ஃபேமிலிக்காக துவா செய்யுங்க. அப்புறம் எங்கள் மச்சியோட கிட்ஸை பற்றி சொல்லவே இல்லை பார்த்தீங்களா. எங்கள் மச்சியோட கிட்ஸ் வந்துட்டு நம்ம ஷகீல் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி தான் அவங்களும் வந்துட்டு இருந்தாங்க. ரியாஸ் வயாஸ் அப்படின்ட்டு. அவங்க வந்து இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னாக்கா, கிட்ஸ் வந்து வளர்ந்து அமெரிக்காவில் இருக்காங்க. ஸோ எனக்கும் எங்கள் மச்சிக்கும் அந்த டச்சிங் இருக்கும். ஏன்னா ஸோ அவங்களுக்கும் கேர்ள் பேபி இல்லை, எனக்கும் கேர்ள் பேபி இல்லை. அவங்களுக்கும் பசங்க தான், எனக்கும் பசங்க தான் அப்படிங்கிற மாதிரி அக்காவும் தம்பியும் பேசிக்குவாங்க இல்லையா. அதை பார்க்கவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீல் எனக்கும் எங்கள் மச்சிக்கும் அடிக்கடி இருக்கும். அதோட நான் வந்து கிளம்பிட்டோம். எல்லோரும் ஹாப்பியாக கிளம்பியாச்சு. எய்த்த வீட்டில் இருந்து அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் பாய் சொல்லிவிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு அப்படியே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இந்த விலாக் வந்து ஒரு ட்ராவலிங் விலாக் தான். ஸோ என்னால் இங்கே வந்து என்னென்னா உங்களுக்கு எடுத்து காமிக்க முடிஞ்சிச்சோ அதுதான் வந்து காமிச்சிருந்தேன். மற்றபடி குக்கிங் எதுவுமே வந்து என்னால் காமிக்க முடியல. ஏன்னா வந்துட்டு ஹெல்ப்பிங்காக வர அந்த அக்காக்கள் வந்து எல்லாமே செஞ்சிட்டாங்க. அவங்களுக்குமே என்னோடய தேங்க்ஸ். அண்ட் வந்து மச்சியோட குக்கிங்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இந்த டைம் என்னால் எதுவுமே ஷூட் பண்ண முடியல. அவங்களோட மாயா பஜார் ரெசிபி தான் வந்து நான் வந்து அடிக்கடி வீட்டில் செய்வேன் இல்லையா, அந்த ரெசிபி. அண்ட் வந்து இந்த விலாக் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளை வந்து நம்ம வீட்டிலேருந்து ஒரு டே இன் மை லைஃப் விலாக் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.